குட் மார்னிங் பிள்ளைகள். குட் Good மார்னிங் morning, sir. சரி, ஓகே. அடுத்ததா பாத்துங்க பிள்ளைகள், அடுத்த உலகப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்களா. நேற்று குறிச்சதுல இன்றைக்கு 8வது உலகப்படம். சரிதானே? பார்த்துக்கொள்ளுங்க. இதுல முதலாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா மும்பை. சரிதானே? மும்பை ஒரு நகரம்ன்றதால சிவப்பு கலர்ல குறிக்கப்படுமே மும்பை. மும்பை மும்பை நகரம். Okay, sir. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் கருங்கடல். இதா இருக்கிறது கருங்கடல். Sorry, sir. அடுத்தது பூமத்திய ரேகை. அதாவது இந்த இருக்கிற பேருல இருந்து இந்த இருக்க பப்புவா நியூகினியுடைய இந்த இருக்கிற மேற்பகுதியை வெட்டி கொண்டு போக வேணும். பூமத்திய ரேகை. சார் சொல்லுங்க. ஒருக்கா திருப்பி காட்டுங்க. சரி, இந்த இருக்குதானே பேரு இருக்குதானே, இந்த இருக்கிற பேருல இருந்து இந்த இருக்கிற பப்புவா நியூகினியுடைய இந்த இருக்கிற தலைப்பு இந்த ஒட்டா மாதிரி இருக்குது, இந்த தலைப்பகுதியை வெட்டி கொண்டு போக வேணும். ஓகே சார். சரியா? அப்படியே 30 சென்டிமீட்டர் ரூலரால் அப்படி வச்சு அடிச்சு விட்டீங்களா? சரி. Sorry, sir. அடுத்தது அமூர் நதி. அமூர் நதி. அமூர் நதி. Sorry, sir. சரி சார். அடுத்தது மொசாம்பிக் கால்வாய். மொசாம்பிக் கால்வாய். ஓகே. அடுத்தது கட்சன் குடா. சரி சார். Okay, sir. அடுத்தது அபிநயன் மலை. அபிநயன் மலை. அபிநயன் மலை. ஓகே சார். அடுத்தது கனேரிஸ் நீரோட்டம். கனேரிஸ் நீரோட்டம்.
சாரி பிள்ளையா, கீழே கீழே நோக்கி வருமா? சரி சரி சரி, இதை அப்படி இங்கே மாற்றிடணும். ஓம் சார். சரி சரி, ஓகே. இப்படி ஓகே. வரும். கனேரிஸ் நீரோட்டம். அடுத்தது அங்கோலா நாடு. அங்கோலா. இது 2023ஆம் ஆண்டு ஒபெக் அமைப்பில் இருந்து விலகிய நாடு அங்கோலா. இப்ப இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது இல்லையா? அப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தா எங்க இருந்து எடுக்கிறதாக இப்ப தீர்மானிச்சிருக்கிறாங்க. இப்ப இலங்கைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுதுல பிள்ளைகள். ஈரானும் வந்து இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்ப பாரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. இப்ப வந்து எங்க இருந்து பெட்ரோல் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நைஜீரியா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே? இப்ப இவங்களுக்கு பெட்ரோல் இப்ப தட்டுப்பாடு வந்தால் நைஜீரியாவில் இருந்தால் பெட்ரோல் எடுக்கிறதுக்காக இப்ப வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. சரிதானே? அதையும் சில டைமில் நைஜீரியாவும் உங்களுக்கு இந்த முறை வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. சரி, நான் உங்களுக்கு நோட்ட தாரணும் உங்களுக்கு அதை. உலகில் அதிக அளவு வைத்தியரை கொண்ட நாடு கியூபா. சார் நீங்க அங்கோலா பத்தி என்னமோ சொன்னீங்க தானே சார்? அது என்ன சொன்னீங்க? 2023 என்னமோ சொன்னீங்க? ஓ, இந்த தந்திருக்கேன். 2023ஆம் ஆண்டு ஒபேக் அமைப்பில் இருந்து விலகிய நாடு இந்த இருக்குது. இதுல தான் ஓகே இது சார். அவங்க அந்த ஷீட் பேப்பர்ல போட்ட வினாதான் இது. ஆனா நீங்க உங்களுக்கு வந்து ஓகே. அந்தந்த ஆண்டுகள்லாம் பாரு. இப்ப நீங்க 2026 தானே மீரா? ஆம் சார். அப்ப உங்களுக்கு அந்த 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த விடயங்கள் அவ்வளவும் வரும் உங்களுக்கு. அதாவது ஜனவரி மாதத்துல இருந்து, அதாவது டிசம்பர் மாதம் இவங்க எக்ஸாம் எழுதுனாங்க. அப்படி 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் எழுதினவங்க. அப்ப உங்களுக்கு அது மட்டும் வராது. உங்களுக்கு ஜனவரி மாதத்துல இருந்து என்னன்னு சொல்றது, ஜூலை மாதம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். நீங்க ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் எழுதுவீங்க, உங்களுக்கு ஜூலை மாதம் நடந்தது மட்டும் வரும். சரிதானே? ஓகே சார். ம். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாதா சார் பெருசா? பெரும்பாலும் இதெல்லாம் மாறதில்லை. ஏன்னா அந்தந்த காலப்பகுதிக்குள்ள நடந்த அப்டேட் விடயங்கள் தான் கூட கேட்பாங்க. நீங்க இந்த நாடுகள் அதுகளை குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா நல்ல, உங்களுக்கு எங்க இருக்குதுன்றத மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னா நல்ல. சரிதானே பிள்ளை? ஓகே சார். ஓகே. பிள்ளைகள் எல்லாரும் நகராக்கம் குடியிருப்புக்குரிய ஹேண்ட் அவுட் எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்களா? சரிதானே? எல்லாரும் அதை சகலரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். சரி, ஓகே. அடுத்தது எங்களோட கடந்த கால பாஸ் பேப்பர் பாருங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2015ஆம் ஆண்டுக்குரியது பார்க்க வேணும் இல்லையா? சார், சொல்லுங்க. கியூபா வந்து என்ன கலர்? கிரீன் கலர் அடிக்க வேணும். கியூபா வந்துறது ஒரு தீவு தானே, அதால நீங்க கிரீன் கலர் அடிக்க வேணுமே. ஓகே சார். ஓகே. சரி பிள்ளைகள், இப்ப எல்லாரும் 2015ஆம் ஆண்டுக்குரிய வினாவை பாருங்க. முக்கியமாக 2025ஆம் ஆண்டாக்கள் வடிவா கவனியுங்க. இந்த இடப்பெயர்வு சார்ந்த வினா பகுதி இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கிறதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இடப்பெயர்வு சார்ந்த வினா. 2019ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கு இடப்பெயர்வு வர இல்லை. நான் உங்களுக்கு முன்னுக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடப்பெயர்வுகள், பிறப்பு வீதம், இறப்பு வீதம், முதுமை, பால் விகிதம், இதெல்லாம் மிக முக்கியமான பகுதிகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு விடயமாக வந்து இருக்குது. அப்ப இதையும் நீங்க நினைஞ்சிருக்க வேணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். கூடங்களுக்கு பிரச்சனை தான் சனத்தொகையிலிருந்து வினாக்களாக வாரது. சரிதானே? இதை வழியாக கவனிச்சுக் கொள்ளுங்க. முதலாவது வினா, குடித்தொகை இடப்பெயர்வு என்பதனால் கருதப்படுவது யாது என்பதனை சுருக்கமாக குறிப்பிடுக. இடப்பெயர்வுண்டா என்ன பிள்ளைகள்? இடப்பெயர்வுண்டா என்ன? அதான் நீங்க கேட்கிறாங்க. இடப்பெயர்வு என்பதன் மூலம் கருதப்படுவது யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன இடப்பெயர்வுன்றது? சார் ஏதாவது ஒரு ஒரு இடத்துல இருக்கும் மனித குழுக்கள் வந்து அவங்களுடைய ஏதாவது தேவைக்கான, அதாவது அவங்களோட வாழிடமா இருக்கட்டும் அல்லது தொழில்சார் வேலைகளுக்கா இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு தேவையின் காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு தற்காலிகமாகவோ அல்லது அவங்க அந்த நிரந்தரமாகவோ அவங்களுடைய குடியிருப்பை அமைச்சுக்கிறதுக்காக போறதுதான் சார் இடப்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. இடப்பெயர்வு. சரிதானே? ஓகே. இங்க இடப்பெயர்வு, அகதி, தங்கி வாழ்வோர், தஞ்சமடைவோர், இப்படியான சில சில பதங்கள் எங்களுக்கு வித்தியாசப்பட்டு கொண்டு போகும். நாங்க அதை எம்சிக்கு பகுதிகளில் பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? இங்க நம்ம இடப்பெயரை பத்தி கூட கதைப்போம்.
சரி, இந்த இடப்பெயர்வுன்றது பிள்ளைகள் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அந்த நாட்டு மக்களுக்கு இடப்பெயர்வுன்றதுல ஒரு தேவை இருக்கும். இந்த இடப்பெயர்வுன்றது அவங்க விரும்பித்தானா போறாங்க, இல்ல ஒரு பிரச்சனையின் மத்தியில போறாங்களா என்று சொல்லி கேட்டால் இல்ல. சரிதானே? அது பிரச்சனை என்று சொல்லி நாங்க சொல்லியலாது. ஒரு தேவைப்பாடு. இப்ப அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது என்ற காரணத்தால தான் அவங்க அந்த நாட்ட விட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இடம்பெயரக்கூடிய அதாவது அந்த பிரதேசத்த விட்டு இடம்பெயரக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது. அப்ப இங்க இடப்பெயர்வில வந்து பார்த்தீங்கன்னா, தேவை என்ற ஒன்று தான் இங்க காணப்படுகிறது. பிரச்சனைகள் என்று சொல்லி நாங்க சொல்லியலாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வேணுமென்றால் கல்வி. இப்ப அந்த மக்களுக்கு கல்வி என்ற ஒன்று வந்து தேவைப்படுகிறது. அப்ப அந்த கல்விய பெற்றுக்கொள்ள வேணுமென்றதுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க. அது குறிப்பிட்ட காலம் போய் அங்க இருந்த அந்த கல்விகளை பெற்றுக்கொண்டு, மீண்டும் தங்களுடைய இடத்துக்கு வந்து திரும்பி வரக்கூடிய தன்மைகள் இந்த இடப்பெயர்வில வந்து காணப்படும். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இடப்பெயர்வுன்றது வந்து மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை ஒரு மாற்றி அமைக்கின்ற ஒரு செய்முறையாக இந்த இடப்பெயர்வுன்றது வந்து காணப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? இல்ல சார். ஓகே. அடுத்தது 2வது வினா. உலகின் குடித்தொகை இடப்பெயர்வில் தற்போது காணப்படும் 4 முனைப்பான பண்புகளை சுருக்கமாக விளக்குக. இப்ப தற்காலத்துல இந்த இடப்பெயர்வில காணப்படுகின்ற முனைப்பான பண்புகள். அதாவது முனைப்பான பண்புகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா, அண்மை கால போக்குகள் என்று சொல்லி கேட்பாங்க. முனைப்பான அம்சங்கள் அல்லது அண்மை கால போக்குகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன இருக்குது இந்த உலகில தற்காலத்துல அண்மை கால போக்குகளாக நாங்க என்னத்த சொல்லலாம் இந்த இடப்பெயர்வில? இடப்பெயர்வினுடைய அண்மை கால போக்குகள் என்றதன் அடிப்படையில் நாங்க எதை சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? தற்காலத்துல இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு மத்திய நாடுகளை கிழக்கு நோக்கி நாடுகளுக்கு இடம்பெயர்கிறது. வேலை வாய்ப்புக்காக செல்றாங்க. ஓகே. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகமானோர் என்ன செய்றது? வேலை வாய்ப்புக்காக செல்லக்கூடிய ஒரு தன்மை ஒன்று காணப்படுகிறது. வேற? சார் அடுத்து வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இருந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு மக்கள் போறது. வெரி குட். அது மிக மிக முக்கியமானது. அதாவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலிருந்து அதிகமான மக்கள் அபிவிருத்தி அடைந்த நாடை நோக்கி அதிக அளவு இடம்பெயரக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது. வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? காலநிலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் இன்றைக்கு உலகில வந்து பார்த்தீங்கன்னா, இடப்பெயர்வு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த சனத்தொகையில வந்து 5 வீதமாக மாறியிருக்கிற சந்தர்ப்பங்கள வந்து நாங்க இன்றைக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இடப்பெயர்வு வந்து 5 வீதமாக இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டு போற போக்குகள், இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில வந்து அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து எதிர்காலங்கள்ல பல மடங்குகளாக அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த இடப்பெயர்வு அதிகமான இடப்பெயர்வு எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதிகமாக இந்த யுத்தம் என்ற ஒன்று தான் வந்து இந்த இடப்பெயர்வுல அதிகமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மானிட காரணிகளாக வந்து இருக்குது. பௌதிக காரணிகள் என்று சொல்லும்போது, உவப்பான காலநிலை இன்றைக்கு அதிகமாக இடப்பெயர்வினை வந்து அதிகமாக துரிதப்படுத்துகின்ற ஒரு காரணிகளாக வந்து, இந்த காலநிலை மற்றும் யுத்தம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில பிரதானமாக காணக்கூடிய ஒரு முனைப்பான பண்புகளாக நாங்க என்ன செய்யலாம் என்றால், இத வந்து குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பாரியளவான குடி வரவுகள், அதாவது ஒரு நாட்டை நோக்கிய குடிவரவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ரஷ்யா, வட அமெரிக்கா இப்படியான பலவிதமான நாடுகளை நோக்கி ஐரோப்பா இப்படியான நாடுகளை நோக்கி மக்கள் அதிக அளவாக படையெடுக்கக்கூடிய தன்மைகள இன்றைக்கு நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆசியா, ஆப்பிரிக்காவில வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி வேலை வாய்ப்புக்காக இடம்பெயர்ந்து கொண்டு செல்கின்ற தன்மைகள் வந்து காணக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடப்பெயர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதகம் சேர்க்கின்ற நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்றால், ஆஸ்திரேலியா, கனடா, லத்தீன் அமெரிக்கா நாடுகள் இதுகள் எல்லாம் வந்து இந்த இடப்பெயர்வில சாதகம் சேர்க்கிற நாடுகளாக இருக்கிறதால, அதை நோக்கி அதிகமான நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து இடம்பெயரக்கூடிய தன்மைகள் வந்து இன்றைக்கு காணப்படுகிறது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது பிள்ளைகள. அதுல ஏதாவது நீங்க 4 பண்புகள் எழுதுனீங்க என்றால் சரி. சரிதானே? ஓகே இன்னைக்கு சார். தொழிலுக்காக இடம்பெயரக்கூடிய தன்மைகள் அதிகமாக காணப்படுகின்றமை. இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு எழுதுவீங்க. அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சார் கல்வி நடவடிக்கை வராது. கல்வி நடவடிக்கைன்னு சொல்லலாம். கல்வி நடவடிக்கைக்கும் இந்த இடப்பெயர்வுகள் வந்து அதிகமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. குறிப்பாக வந்து கனடா, நெதர்லாந்து அப்படியான நாடுகளுக்கு அதிகமாக உயர்கல்வியினை பெற்றுக்கொள்வதற்காக இடம்பெயரக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகிறது. இப்ப உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஜியோகிராஃபில வந்து பிஹெச்டி முடிக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால், வெளிநாடுகளுக்கு தான் போகணும். ஒன்று சிங்கப்பூர் போக வேணும், இல்லாட்டி மலேசியா போக வேணும். 2 டிகிரி கொஞ்சம் பெர்த்தான டிகிரியா இருக்கும். ஒன்று சிங்கப்பூர் அல்லது மலேசியா போயிட்டு பிஹெச்டி முடிச்சு கொண்டு வாரது. சரிதானே? அந்த டாக்டருக்குரியது. அப்ப நீங்க வெளிநாடுகளுக்கு போய் தான் உயர்கல்வியை முடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடுகள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு நாடுகள்ல காணப்படுறதால, அதை நோக்கி எங்களுக்கு என்ன செய்யுது? இடப்பெயர்வுகள் அதிகமாக காணப்படுகிறது. சரியா பிள்ளைகள்?
சரி இப்படி கொடுத்துட்டு அந்த நாடுகளை வந்து எக்ஸாம்பிளா கொடுத்தா ஓகே. ஓ எக்ஸாமா கூட தான் சரி. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப எப்படி பாயிண்ட் தானே கொடுக்க போறீங்க. முனைப்பான பண்புகளை விவரிக்கத்தான் சொல்றாங்க. அப்ப பாயிண்டா கொடுக்கலாம். அப்ப எப்படி எழுத போறீங்க? உலக நாடுகள் மத்தியில் உயர்கல்வியினை பெற்றுக் கொள்வதற்காக நாடுகளை விட்டு நாடுகளை செல்லக்கூடிய தன்மைகள் வந்து உலக நாடுகள் மத்தியில் வந்து காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வியினை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு தன்மையாக காணப்படுவதன் காரணமாக, அதிகளவான படித்த கல்வி அதாவது மூலசாலிகள் என்று எழுதப்படும். மூலசாலிகள் இலங்கையிலிருந்து அதிகமாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய தன்மைகள் வந்து இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில, இலங்கை மத்தியில வந்து அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து காணப்படுகிறது என்று சொல்லி எழுதுவீங்க. சரியா பிள்ளை மில்லா? ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது உலகின் குடித்தொகை இடப்பெயர்வுடன் தற்போது இணைந்து காணப்படுகின்ற 4 பிரச்சனைகளை சுருக்கமாக விளக்குக. தற்காலத்துல வந்து இந்த இடப்பெயர்வோடு இணைந்து காணப்படுகின்ற 4 பிரச்சனைகள் என்னென்ன சொல்லலாம்? சார் இப்போ மூளைசாலிகள் அமெரிக்காவுக்கும் வெளியேற்றம். ஐரோப்பா நாடுகளுக்கும் இடையில அந்த சட்டப்பூர்வமற்ற இடப்பெயர்வு காணப்படுது சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாடுகளுக்கு இடையில வந்து சட்ட ரீதியற்ற இடப்பெயர்வுகள் வந்து அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை வந்து பார்க்கலாம். இப்ப உதாரணமா வந்து பார்த்தா, அந்த நாடுகள்ட்ட வந்து அப்ரூவல் எடுக்கிற இல்ல. இப்ப தங்கட பாட்டுல தாங்க அந்த நாடுகளுக்கு போறது. போயிட்டு நாங்க அகதிகளா வந்திருக்கோம், அதா வந்திருக்கோம், இதா வந்திருக்கோம்னு சொல்லி, அந்த நாட்டுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, போய் தஞ்சமடையக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுறது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மூலசாலிகள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற தன்மைகள். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், என்னன்னு சொல்றது, அந்த நாட்டினுடைய வளங்கள் வந்து மெதுமெதுவாக குறைவடைந்து கொண்டு போகக்கூடிய தன்மைகள் வந்து காணப்படுகின்றமை. அடுத்தது வந்து அரசியல் தாக்கங்கள் வந்து தலையிடக்கூடிய ஒரு தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள்ல வந்து அதிகரித்து கொண்டு போறமை. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பொறுத்து எழுதி கொண்டீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? சார், சொல்லுங்க. சட்டவிரோத குடியிருப்பு அதிகரித்தது தானே இப்ப அது சொன்னது. இல்ல சட்டவிரோத இடப்பெயர்வுகள். இந்த கப்பல் ஆஸ்திரேலியாவுக்கு செல்றதெல்லாம் இந்த சட்டவிரோத என்னன்னு சொல்றது, இடப்பெயர்வை நாங்க சொல்றது. அதாவது சுதேச மக்களுக்கு வேலை வாய்ப்பின்மை வருமா? வேலைவாய்ப்பின்மையை குறைக்கும். இப்ப இவங்க சட்ட ரீதியற்ற வகையில வந்து அல்லது இடப்பெயர்வுகள் அதிகமாக அதிகரித்து காட்டுறதால, அந்த நாட்டுல வாழ்கின்ற சுதேசிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் தலையீடுகள், வளங்களை பகிர்ந்தளிக்கிறதில் ஏற்படுகின்ற சிக்கல் நிலைமை, இப்படியான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அந்த நாடுகளில் ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து வரும். சரிதானே பிள்ளை? அதையும் எழுதலாம். நிறைய விடயங்கள் இருக்குது. சொல்லுங்க. இடம்பெயர்ந்து போறாக்களும் அந்த நாட்டு மக்களுக்கும் நடுவே வந்து பிரச்சனை நடக்குமா? பிரச்சனை நடக்கிறதுன்றதை விட சில வகையில ஒத்து போகலாட்டி 2 சமூகத்துக்கு இடையில வந்து ஒற்றுமை என்றது இல்லாம போனால் அங்க வந்து பிரச்சனைகள்ன்றது கட்டாயம் ஏற்படும். இப்ப நாடுகளுக்குள்ள உள்பூசல் கலவரங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படும் சொல்லி எழுதலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. சரி சரியா பிள்ளை? சார். சொல்லுங்க. இப்ப கலாச்சார சீர்கேடு நடக்கும் தானே சார். இப்ப இவையோட கலாச்சாரம் வேறையா இருக்கும், அவை உள்ள இருக்கிறவையோட கலாச்சாரம் வேறையா இருக்கும். அப்ப கலாச்சார சீர்கேடுகள் நடக்கும் தானே சார். கலாச்சார சீர்கேடுகளும் எழுதலாம். இப்ப உதாரணமா எங்க நாடுகள்லயும் கூட இந்த நிலைமைகளை நாங்க பார்க்கலாம். இப்ப உள்நாட்டு இடப்பெயர்வுல கூட புள்ள இந்த தன்மைகளை நாங்க கூட அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப உதாரணமா இப்ப ட்ரிங்கோவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப உதாரணமா இந்த என்னன்னு சொல்ற கலாச்சார குளறுபடின்றதுக்கு வந்து உண்மையா சொல்ல போனோம்னா இந்த புல்மூட்டையை நாங்க சொல்லலாம். இப்ப இந்த புல்மூட்டையில இருக்கிற அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கனிய வளங்கள் அது கனிய மண்டல் அதிகமா இருக்கிறது. இந்த புல்மூட்டையில என்ற ஒரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அங்க இந்த முஸ்லிமாக்கள் தமிழாக்கள் என்று சொல்லி நீங்க மாறுபாடுகளை கண்டுகொள்ள மாட்டீங்க. இப்ப அவங்க 2 அந்த முஸ்லிமாக்களும் தமிழாக்களும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ற ஒரு இடமா அந்த புல்மூட்டை இருக்கிறதால அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப என்னன்னு சொல்றது, இந்த பரிதாக்கள் அப்படியெல்லாம் பெரும்பாலும் அந்த பெருசா அந்த போடாதுகள். நோமெல்லாம் தலையில துண்டு மாதிரி போட்டு கொண்டு போங்கள். தமிழ் பிள்ளைகளும் அப்படி போட்டு கொண்டு நிற்குங்க. யாரு முஸ்லீம் பிள்ளைகள் யாரு தமிழ் பிள்ளைகள்னு பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இவங்க 2 பேர கலாச்சாரம் அந்த ஒரே இடங்கள்ல வந்து இடம்பெயர்ந்து ஒரே பகுதிகள்ல வாழ்றதால அவங்க 2 பேருடைய கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க 2 பேரும் கதைக்கிற பாசைகளும் ஒரே விதமாக தான் இருக்கும். விளங்குதானே? அப்ப அது எங்களுக்கு ஒரு கலாச்சார சீர்கேடுன்றதை வந்து அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து உருவாக்கப்படும். அப்ப இவங்க அவங்களோட கலாச்சாரம் மறந்து கொண்டு போறது, அவங்க இவங்களோட கலாச்சாரங்களை மறந்து கொண்டு போறது, இப்படி நடக்கிறது. இப்ப முஸ்லிமாக்கள் வந்து தமிழாக்களை வெட்டிங் பண்றது, தமிழாக்கள் வந்து முஸ்லிமாக்களை வெட்டிங் பண்றது, அந்த நிலப்பாடுகள்லாம் அந்த இடங்கள்ல கூட நடக்கிறது. அப்ப இது எங்களோட உள்நாட்டில் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல இதுவே இங்க இருக்கிற மக்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயரும் போது அங்கேயும் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படும். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப எங்களோட நாடுகளுக்கு பாருங்களேன், வெளிநாடுகள் இருந்து இங்க வருவாங்க, கேட்டா தமிழாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா உடுப்பை பாத்தீங்கன்னா வெள்ளக்காரர்கள் மாதிரி தான் இங்க வருங்க. சரிதானே? அப்படிதான் இன்னைக்கு கலாச்சாரங்களா வருங்க. இதை நம்மட பிள்ளைகள் பார்த்துக்கொண்டு என்ன செய்யுங்கள், நம்மளும் இப்படி போடுவோம் என்று சொல்லி இங்க பார்த்து போட வழிக்கிடுங்கள். இதெல்லாம் ஒரு கலாச்சார சீர்கேடுக்குள்ள கொண்டு போறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களா இருக்குது. இது கட்டாயம் வரும். கலாச்சார சீர்கேடுகள் என்றதும் இடப்பெயர்வில் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இதை நீங்க உள்நாட்டு இடப்பெயரும் வச்சு கொண்டு எழுதலாம், வெளிநாட்டு இடப்பெயர்வுகளை வச்சு கொண்டு எழுதலாம். சரியா பிள்ளையே? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் இப்ப இந்த கேள்வி வந்து 2015ஆம் ஆண்டு வந்த கேள்வி தானே. இப்போ இதே வந்து அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கு வரும்போது நாங்க இந்த கேள்விக்கான எக்ஸாம்பிள்ஸே எழுத முடியுமா? ஏன்னா ஒரு அந்த பிரச்சனையும் டைம்ல இல்லை. அந்த எக்ஸாம்பிள்ஸ் மாறி இருக்கும் தானே. இல்ல இல்ல ஒரு மாற்றமும் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்க வடிவ விளங்கி வச்சிருக்க வேணும். நீங்க படிக்கிற டேட்டாக்கள் எல்லாமே 2012ஆம் ஆண்டு தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட டேட்டா தான். நீங்க எக்ஸாமுக்கு எழுதும்போது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் எடுக்கப்பட்டது, அல்லது 2013ஆம் ஆண்டு காலப்பகுதி, அல்லது 2014ஆம் ஆண்டு இந்த 3 டேட்டாக்களை வச்சுக்கொண்டு உங்களோட டீச்சர்ஸ் கைட் உருவாகியிருப்பாங்க. குறைஞ்சது கூடுறது 2015, குறைஞ்சது 2012. இந்த டேட்டாக்களை வச்சுக்கொண்டு தான் உங்களோட டீச்சர்ஸ் கைட் எழுதப்பட்டிருக்குது. சரிதானே? இப்ப 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி தான் புது டேட்டாக்கள் வந்திருக்குது. அப்ப நீங்க புது டேட்டாக்களை குடுக்கலாட்டி அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க 2015ஆம் ஆண்டு நடந்த டேட்டாக்களை வச்சுக்கொண்டே எழுதலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியாவில்ல? நீங்க விரும்பினால் தற்கால அப்டேட்டை வச்சுக்கொண்டும் எழுதலாம். அதுலயுமே எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா மீரா? ஓகே சார். கண்டிப்பா. இப்ப இந்த 2023ஆம் ஆண்டு ஆட்களுக்கு பிள்ளைகள் நான் படிப்பிக்கும்போது சுற்றுலா கைத்தொழில் அதை சாய்ஸ் பண்ணி கொடுத்து படிப்பிக்க நான். தெரியும் எங்களுக்கு பப்ளிக்கா சுற்றுலா கைத்தொழில் வரும் பண்றது. இந்த முறையும் உங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. சரிதானே? சுற்றுலா கைத்தொழில் உங்களுக்கு வடிவ படிப்பு 2025ஆம் ஆண்டு ஆட்களுக்கு. அப்ப படிப்பிக்கும் போது அந்த பிள்ளைகள் சொன்னான். இப்ப இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதியா இருந்த அப்போது ஜனாதிபதியாக இருந்த இந்த ரணில் விக்ரமசிங்க வந்து இந்த சுற்றுலா கைத்தொழிலை மேம்படுத்துறதுக்காக என்னன்னு சொல்றது, இந்த சுற்றுலா பயணிகளுக்கு அதிகளவான டாலர் பெறுமதிகளை வந்து உயர்த்தினது, சுற்றுலாக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சில தளங்களை வந்து புதிதாக வடிவமைச்சது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த நியூஸ்ல எடுத்து காட்டுனாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு கொண்டு எழுதின பிள்ளைகளுமே இருக்குதுங்க. அப்ப நாங்க அப்டேட் விஷயங்களை வச்சு கொண்டு எழுதலாம். அப்படி உங்களுக்கு அப்டேட் விஷயங்கள் தெரியலாட்டி பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த 2015ஆம் ஆண்டு இருக்கிற டேட்டாக்களை வச்சு கொண்டு எழுதலாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு அதுக்கான புள்ளி குறைக்கவும் மாட்டாங்க. சரிதானே பிள்ளையே? ஓகே சார், சார். சொல்லுங்க. இப்ப நாங்களும் சுற்றுலா கைத்தொழிலுக்கு இப்ப 2023ஆம் ஆண்டு தரவை கொடுத்து எழுதினா பிரச்சனை வராது சார். ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. சரிதானே? சில டெக்னிக்கல் ஓகே. பிள்ளைகள். இப்ப நாங்க ஒரு டேட்டா குடுத்து எழுதுறோன்றதும் ஒரு டெக்னிக்கல் தான். இப்ப நீங்க டேட்டா குடுத்து எழுதும்போது, அந்த பேப்பர்ல உங்களோட பேப்பர திருத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அப்டேட் விஷயங்களுக்கு அடிப்படையில நீங்க படிச்சிருக்கிறீங்க என்றத நோட் பண்ணி, அங்க உங்களுக்கு அங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. சொல்ற விளங்குது தானே? நீங்க அப்டேட் விஷயங்கள் எப்படி எழுதியிருக்கிறீங்க என்றத வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு திருத்துவாங்க. குறிப்பா சொல்லப்போனா பிள்ளைகள், உங்களுடைய ரேங்க் வந்து வர வேணும் என்று சொல்லி சொன்னால், நீங்க 3 பாடத்திலயும் எப்படியும் 80க்கு மேல அப் பண்ண வேணும். நீங்க 3 பாடத்திலயும் 80க்கு மேல அப் பண்ணுனாலே, உங்களோட ரேங்க் உங்களோட மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துரும். இப்ப சில சில மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல டொப்ப படிக்க வேணும். சில சில பாடங்களும் அங்க செல்வாக்கு செலுத்தும். ஆ சில பாடங்கள் நல்ல பாடங்கள் எடுக்கிற பிள்ளைகளுக்கு சட் ஸ்கோர் நல்ல முன்னுக்கு வரும். இப்ப திருகோணமலையில அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு வந்து சட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 2.2 அந்த பிள்ளைக்கு சட் ஸ்கோர். சரிதானே? 2.2 எடுத்திருந்தது. அப்ப அந்த பிள்ளையோட சட் ஸ்கோர் வந்து 2.2 இருக்கிறதால, அந்த பிள்ளை என்னென்ன பாடங்கள் எடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை எடுத்த பாடங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சயன்ஸ் எடுத்தது போல இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் எடுத்தது, அடுத்து ஜியோகிராஃபி எடுத்தது. இந்த 3 பாடங்கள் எடுத்திருந்தது. அதே நேரத்துல நான் நினைக்கிறேன் வந்து மட்டக்களப்பு பிள்ளை ஒரு ஆள் 3A எடுத்திருந்தவ. சரிதான் 3A அந்த பிள்ளைக்கு 3ஆவது ரேங்க் எடுத்திருந்தது. கோட்டக்கல்லார பிள்ளை ஒரு ஆள். சரிதானே? என்னட்ட கிளாஸ்க்கு வந்து அந்த பிள்ளை ஜெனரல் நாலேட்ஜ் குறைஞ்சிட்டு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு 2.0 சட் ஸ்கோர். சரிதானே? 3ஆவது ரேங்க். கடைசி டைம்ல அந்த பிள்ளை வந்தது. சரியான இக்கட்டான நிலைமைலாம் வந்து இப்படித்தான் படபட படபடன்னு விட சொல்லும் அந்த பிள்ளை. நல்ல கெட்டிக்காரி. அந்த பிள்ளைக்கு வந்து 3A 2.0. அந்த பிள்ளை எடுத்த பாடங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபி, அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடி, அதுக்கு அடுத்தது தமிழ் எடுத்திருந்தது போல இருக்குதோ! அந்த பிள்ளை எடுத்தது ஜியோகிராஃபி, ஐசிடி, தமிழ். அந்த 3 பாடமும் எடுத்திருந்தது அந்த பிள்ளை. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்க எடுக்கிற மார்க்ஸ் தான் அங்க முக்கியம். சொல்ற விளங்குதானே? எடுக்கிற மார்க்ஸ்கள் தான் சரியான முக்கியம். அப்ப நீங்க அந்த என்ன பாடம் எடுத்தாலும் உங்களோட 3 மார்க்ஸும் 80க்கு மேல அப் பண்ண படிக்கணுங்க. குறைஞ்சது 80க்கு மேல அப் பண்ண படிக்கணுங்க.
இப்ப உதாரணமா எங்களோட ஊர் ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு இந்த 2024 ஆண்டு காலப்பகுதியில் எழுதின பிள்ளைக்கு வந்து 14 ரேங்க் வந்திருந்தது. சரிதானே? 14 2024 ஆண்டு எழுதினவைக்கு 14. இன்னும் ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் படிப்பிக்க போனா அவைக்கு 23 ரேங்க் வந்திருந்தது. அப்ப இந்த 14 வந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட் வந்து 3. அந்த 22வது ரேங்க் வந்த பிள்ளைக்கு வந்து 2AB. அப்ப நான் அதை சொல்லி சொல்லி படிப்பிக்கிறேன். சரி 2 பேருக்கும் ஜியோகிராஃபி ஏ தான். இங்கால 14வது ரேங்க் எடுத்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை எடுத்தது கிந்துசியம், இந்து சமயம், இந்து கல்ச்சர்ல இந்துசியம், அதே நேரத்துல ஜியோகிராஃபி, தமிழ் இந்த 3 பாடம் எடுத்து 14வது ரேங்க். அந்த பிள்ளைக்கு வந்து சர் ஸ்கோர் 1.7. மற்றவைக்கும் 1.7 தான். 22வது ரேங்க் எடுத்தவைக்கும் 1.7 தான் சர் ஸ்கோர். 22வது ரேங்க் 1.7. அந்த பிள்ளைக்கு வந்து 2AB. அந்த பிள்ளைக்கு வந்து ஜியோகிராஃபியும் ராமாயண் தியேட்டரும் வந்து ஏ, தமிழ் வந்து பி. அதே நேரத்தில் 2023 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு பிள்ளைக்கு வந்து 5வது ரேங்க் வந்தது. அந்த பிள்ளைக்கு 3A ரிசல்ட். அந்த பிள்ளை எடுத்திருந்தது வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் எடுத்திருந்தவ, தமிழ் எடுத்திருந்தவ, ஜியோகிராஃபி எடுத்திருந்தவ. அந்த பிள்ளைக்கு வந்து 5வது ரேங்க் வந்திருந்தது 3. நான் இங்க சொல்ல வர விஷயம் என்ன, நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் இங்க மேட்டர் இல்ல. சரிதானே? நீங்க எடுக்கிற மார்க்ஸ் தான் இங்க முக்கியம். நீங்க எடுக்கிற 3 மார்க்ஸும் 80க்கு மேல எடுக்க வேணும். இதை நான் என்னட்ட படிக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி படிப்பிக்கிறேன். நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் இங்க விஷயம் இல்ல. இதுக்கு ஷார்ட் ஸ்கோர் இல்ல, அதுக்கு ஷார்ட் ஸ்கோர் இல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு இங்க நாங்க பாடங்களை முக்கியத்துவப்படுத்துறோம்னா, யுனிவர்சிட்டிக்கு ஃபார்ம் போடும்போது பிள்ளைகள் உங்களுக்கு சில பாடங்கள் அங்க டிசேபிள் ஆகப்படும். அப்ப அதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொல்றது, சில சில பாடங்களை ஸ்கிப் பண்ணுங்க என்று சொல்றதுக்குரிய காரணமும் அதான். அப்படி இல்ல என்றால் நீங்க உங்களோட ஷார்ட் ஸ்கோர் தூக்கி 1.98ல வைக்க வேணும். குறிப்பா 9க்கு மேல அப் பண்ண வேணும். 1.9க்கு மேல எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சில கோர்ஸுகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனவல் ஆகி வந்து வரும். நீங்க எந்த பாடம் எடுத்தாலும் வரும். இல்லாட்டி உங்களுக்கு அங்க கோர்ஸுகள் வந்து டிசேபிள் பண்ணி பட்டுரும். இப்ப நீங்க என்ன ஷார்ட் ஸ்கோர் 1.8க்குள்ள எடுத்தீங்கன்றாலும் சில பாடங்கள் அங்க டிசேபிள் ஆகும். இப்ப இந்த மியூசிக், டிராமா, டான்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க அங்க லோன்றது வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆகப்பட்டுரும். லோ போட இயலாது. மியூசிக், டிராமா, டான்ஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு லோ வந்து போட இயலாது. அங்க அந்த நீங்க அங்க ஆன்லைன்ல கிளிக் பண்ணும்போது அங்க டிசேபிள் தான் இருக்கும். அப்ப இங்க நீங்க பெரிய கற்பனையில படிச்சிருப்பீங்கன்னா லோக்கு போகணும் அப்படி இப்படி 2.0 செட் ஸ்கோர் வந்திருக்கின்றீங்களா, அங்க லோ வந்து டிசேபிள், லோக்கு போடவே இயலாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த டைம்ல யாருமே வழிகாட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அந்த பிள்ளை போயிட்டு சும்மா நோமலான அந்த பிள்ளை எதிர்பார்த்தது வந்து நடக்கலாம போகக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் நாங்க பாடங்களை சொல்றது ஒழிய சப் ஸ்கோருக்கு இல்லை. சொல்ற விளங்கு தானே? நீங்க எடுக்கிற பாடங்களை 3 எடுக்க up பண்ணுங்க. அடுத்தது 2016 ஆண்டு காலப்பகுதியில் வந்தது. பெரும்பாலும் எங்களுக்கு இந்த சனத்தொகை, நகராக்கங்கள் இதுகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பெரும்பாலும் ஒரு அட்டவணைக்கு விடை எழுதக்கூடிய தன்மைகள் தான் பாருங்க. இந்த முறை இதுக்கும் இந்த 2026 ஆண்டு ஆக்களுக்கு 25ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வரக்கூடிய ஒரு வினாதான். குடித்தொகை பரம்பலை பாதிக்கின்ற 4 காரணிகளை குறிப்பிடுங்க. என்னன்னு சொல்லலாம்? குடித்தொகை பரம்பலை பாதிக்கின்ற 4 காரணிகள். குடித்தொகை பரம்பலை பாதிக்கின்ற 4 காரணிகள். அதாவது குடித்தொகை பரம்பல் வந்து அங்க வந்து குறைவாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அரசியல் காரணிகள், தரை சமூக தோற்றங்கள், காரணிகள். அரசியல் நிலைமைகள், வளமான நீர், வளமான மண், உவப்பான காலநிலை. இந்த 4 காரணிகள்ல நீங்க பௌதிக காரணியோ, மானுட காரணியோ ஏதாவது நீங்க 4 காரணிகளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 2 புள்ளிகள் வழங்கப்படும். உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு விஷயத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் உங்களுக்கு 2 புள்ளிக்கு 4 கேட்பாங்க. 4 தான் கூட கேட்கிறவங்க. அப்படி உங்கள்ட்ட 2 கேட்டாங்கன்னா நீங்க கட்டாயம் பிராக்கெட்டுக்கு ஒரு உதாரணமாவது எழுதி காட்ட வேணும். சரிதானே? 2 கேட்டாங்கன்றால் நீங்க அதுக்குள்ள என்ன செய்ய வேணும்? உதாரணங்கள் எழுதி காட்டிக்கொள்ள வேணும். அதான் உங்களுக்கு இன்னும் புள்ளிகளை உயர்த்தி காட்டும். ஸ்கீம் அடிப்படையில் எழுதுற மாதிரி இருக்கு உங்களுடைய அந்த அப்படி நீங்க எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா. அடுத்தது 2வது வினா. சொல்லுங்க. 2015ல 4வது பார்க்கல. 4வது பார்க்கல. சரி. இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு தொழிலாளர் வெளி இடப்பெயர்வின் மூலம் உருவாக்கப்படும் 4 பங்களிப்பினை மதிப்பீடு செய்க. இப்ப இலங்கையில வந்து பிள்ளைகள் தொழிலாளர் வெளி இடப்பின் காரணமாக உருவாக்கப்படுகின்ற 4 நன்மைகள் என்ன சொல்லலாம்? நாங்க பங்களிப்பு அந்நிய செலாவணி அந்த அந்நிய பெற்று செலவினை பெற்று வரக்கூடியதாக இருத்தல் இல்லையா? புதிய புதிய தொழில்நுட்பங்கள் நாட்டுகள் வரக்கூடிய தன்மைகள் வந்து உருவாக்கப்படுதல், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கக்கூடிய, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுதல், பொருளாதாரங்கள், குடும்ப பொருளாதாரங்களை நாட்டினுடைய பொருளாதாரங்கள் டெவலப் ஆகக்கூடிய தன்மைகள் அதிகரித்துக் கொண்டு போறதல். சனத்தொகை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வரும். வெரி குட். சனத்தொகை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைகிறது. இதெல்லாம் பிரதேச அபிவிருத்திகள் வந்து நடக்கிறது. விளங்கல சார், அங்க போன இடப்பெயர்வாளர்கள் வந்து இப்ப சில திறமைகளோட வருவாங்க தானே? அதான் சொல்றேன். புதிய புதிய திறமைகள், புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து இங்க இலங்கை நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் வந்து உருவாகிறது. இதெல்லாம் வெளிநாட்டு இடப்பெயர்வு மூலம் எங்களுடைய இலங்கை நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பங்களிப்புகள் சொல்லி சொல்லுவோம். சரிதானே? சொல்லுங்க.
இதுல வந்து 3வது கேள்விக்கு குடும்ப பிரச்சனைகள் வருமா? இடப்பெயர்வு மூலம் இணைந்து காணப்படுகிற 4 பிரச்சனைகள். குடும்ப பிரச்சனைகள நாங்க பொதுவா சொல்ல முடியாது. இப்ப குடும்ப பிரச்சனைகள் சொல்றேன்னு சொன்னால், அந்த என்னன்னு சொல்றது? ஒரு வீட்டு சூழல்ல இருந்து போறவங்களுக்கு தான் கூட குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப நாங்க இது இடப்பெயர்வுன்றது ஒரு பொதுவான விஷயமா தானே பார்க்குறோம் நாங்க இங்க. இப்ப 4வது ஓகே. தொழிலாளர் இடப்பெயர்வுக்கு நீங்க குடும்ப பிரச்சனைய குடுக்கலாம். ஆனா இதுக்கு நாங்க குடும்ப பிரச்சனைய சொல்றது அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காது. சரியா பின்ன? அது தீர்வுண்டு தானே சார் கதைக்கணும் ஓ! 4வது. அதுக்கு தீர்வு நான் இப்ப பண்பு இல்ல. பிரச்சனை தான் நீங்க கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆ சார். இடப்பெயர்வுன்றப்ப எல்லாம் வரும். வேலைவாய்ப்பு வரும், கல்வி வரும், சுகாதாரம் வரும் இல்லையா? இதுல பொருளாதார நெருக்கடி வரும், யுத்தம் வரும். எல்லாம் பொதுவான வகையில தான் நீங்க இடப்பெயர்வுன்றத கொமனா கதைக்கிறாங்க. அத ஓகே பிரிச்சு தான் சார். நீங்க வெளியா தொழிலாளர் வழி இடப்பெயர்வுன்றது இது தனியா கதைக்கிறது. இதுல நீங்க அந்த குடும்ப பிரச்சனைகள நீங்க இதுக்கு 4வதுக்கு சொல்லி எழுதலாம். இந்த பிரச்சனைகள்ன்னு சொல்லி கேட்டால். பங்களிப்பு இல்லாம பிரச்சனைகள்ன்னு கேட்டா நீங்க அதுக்கு விடை எழுதலாம். சரியா பிள்ளை? ஓகே. ஓகே. சார் சொல்லுங்க. சார் இந்த இடப்பெயர்வுக்கு வந்து வறட்சி, வறுமையெல்லாம் வருமா? வறுமையை நாங்க சொல்லலாம். வறுமை ஒரு பிரதான காரணமா சொல்லலாம். அந்த காலநிலை என்று சொல்லும்போது, அ அனர்த்தங்களும் இடப்பெயர்வ தூண்டும். ஒரு அனர்த்தங்கள் ஏற்படுகிறது. நீங்க வறட்சிகள் அப்படின்னு சொல்லாம, அனர்த்தம் என்று கதையுங்க. சரியா பிள்ளை? ம். சரி சார். ஓகே. அடுத்தது 2வது வினா வந்து பாருங்க. அட்டவணை ஒன்றில் தரப்பட்ட தரவுகளிலிருந்து இனங்காணக்கூடிய உலகின் குடித்தொகை பரம்பலின் 4 முனைப்பான அம்சங்களை சுருக்கமாக விளக்குக. இப்ப நீங்க எங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், முனைப்பான அம்சங்கள் உங்கள்ட்ட கேட்பாங்க. இதுல 4 கேட்டிருக்காங்க என்றால், நீங்க ஒப்பீடு செய்றத உடைச்சு எழுதலாம். 2 நாடுகள ஒப்பீடு செய்யலாம். சரிதானே? இப்ப நீங்க உயர்வு தாழ்வு பெருமானத்த முதலாவது கதைச்சு 4 கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம் நீங்க? இந்த 3 விஷயத்தை நீங்க 2 பகுதிகளாக உடைச்சு விளக்கி எழுதிக் கொண்டு போகலாம். அது விளங்க தெரியும் தானே இப்படி முனைப்பாட அம்சங்கள் எழுதுறதுல? ஓ ஓ சார். சார். ஓகே. அதான் உங்களுக்கு வடிவ சொல்லி தந்திருக்கேன். முனைப்பாட அம்சங்கள் எப்படி எழுதுறது? என்ன மாதிரி எழுதுறது? இதெல்லாம் மிக இலகுவான இந்த அட்டவணைகள் வந்து எழுதுறதுன்றது. அடுத்தது சார், மேலே 2ல் சொல்லுங்க. இப்ப இதுல 2050 சொல்ற நேரம் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லணுமா? இல்லாட்டி சும்மா சொன்னா பரவாயில்லையா? எதிர்பார்க்கப்படுகிறது என்று எழுதுறார் எல்லாம். ஏனென்று சொல்லி சொன்னால், பெரும்பாலும் 2050ன்றது நடக்கல தானே! இனித்தான் நடக்கப் போறது. சில டைம்ல நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இப்ப உதாரணமா பாருங்களேன். ஓகே இப்ப சார். ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். ஐக்கிய நாடுகள் உலக குடித்தொகை அறிக்கையின்படி, உலக குடித்தொகை பரம்பலினை அவதானிக்கும் பொழுது, இவை 1900லிருந்து 2050ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் ஒரு வித்தியாசமான அதாவது ஒரு ஆண்டுகளில் ஒரு என்னன்னு சொல்றது குடித்தொகை பரம்பலில் ஒரு மாற்றங்களை கண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களை இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதாவது விருத்தியடைந்து வரும் நாடுகளில் 1900ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்ட குடித்தொகை பரம்பல் 2050ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 86.7% காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று விருத்தி அடைந்த நாடுகளில் 30.1% காணப்பட்ட குடித்தொகை பரம்பல் அவை 2050ஆம் ஆண்டு காலப்பகுதியில் படிப்படியாக குறைவடைந்து 2050களில் 13.3% காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி எழுதுவீங்க. சரிதானே? சார், ஓகே சொல்லுங்க. சார். இது வந்து உலக நாடுகள்ல போக்குலயே மாற்றம் தானே சார்? விருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல மக்கள் வாழ்றது. என்னன்னு விளங்கையில எல்லாரும் பொதுவா சார் விருத்தி அடைந்த நாடுகள்ல தானே வாழுவாங்க. வாழ ஆசை நெறைய போவாங்க இப்ப பொதுவாக. இன்னொரு பிரச்சனை உண்டு என்னென்றால் எல்லாரும் தங்களோட இடத்தை விட்டு போகணும் என்று விரும்புறதில்ல. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில பொருளாதார நெருக்கடிகள், வாழ முடியாத சிச்சுவேஷன் இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டை விட்டு இடம்பெயரக்கூடிய தன்மைகள் வந்து உருவாகும். மற்றபடி அந்த நாடுகள்ல அப்படி ஒரு பிரச்சனைகள் எதுவும் வராது. சரிதானே? இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பரவல்ன்றது அந்த இப்ப நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள் ஐக்கிய அமெரிக்கா போய் நல்லா உழைக்கலாம், லட்சக்கணக்கில உழைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி. அங்க போனவனுக்கு தான் தெரியும் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்றது. இப்ப என்னோட படித்த படியன்கள் எல்லாம் இருக்கிறானுங்கள். இந்த வெளிநாடுகள் ஐக்கிய அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து எல்லாம் போயிட்டு இருக்கிறானுங்கள். யாழ்ப்பாணம் படியன்கள் இருக்கானுங்க. கிளிநொச்சி, முல்லைத்தீவு படியெல்லாம் போயிருக்கானுங்கள். இப்ப அவனுங்க சொல்ற ஒரு விஷயம் எப்படி என்றால், "டேய் வினோத் உண்மையிலே நம்மட நாடுகளுக்கு பிறகுதான்டா, உண்மையா நம்மட சொந்த நாடுகளுக்கு இந்த இடத்துக்கு பிறகுதான் எந்த நாடு என்று சொன்னாலும், எந்த இடம் என்றாலும்" என்று சொல்றான். ஏனென்றால், இந்த ஐக்கிய அமெரிக்காவில சில இடங்கள்ல பனி பொழியுமாம். சில சில டைம்ல பனி சரியான பொழியும். சுற்றி வெயில் பக்காவா இருக்குமாம். அப்ப அதுக்கு அவனால இருக்க இல்லாம இருக்குமாம். சரியான கஷ்டமா இருக்குமாம். அற்றியண்டப்பட்டு தான் இருக்க வேண்டிய நிலப்பாடுகள் வரும்.
ஆனா எங்கட நாடுகள்ல அப்படி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வராது. அதான் நான் சொல்றானுங்க. அப்ப இங்க இடப்பெயர் இது குடித்தொகை பரம்பல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, இடப்பெயர்வில கூட செல்வாக்கு செலுத்துறதால நீங்க அந்த நாடுகள வச்சு சொல்லக்கூடாது. அந்த நாடுகள் இருக்கின்ற அந்த மக்கள வச்சு கொண்டு வந்து நாங்க அத கதைக்க வேணும். குடித்தொகை பரம்பல்ன்றது. சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே. அப்ப நீங்க இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு நீங்க இதுக்கு விலைக்கு எழுதுனீங்கன்னா, சரி. இதுல இந்த அட்டவணை எழுத தெரியாதுன்றாக்கள் யாரும் இருக்கீங்க? கேளுங்க மைனிலா. இப்ப சார் அபிவிருத்தி அடைந்ததுல வந்து 1900 வந்து 30.1 இருக்குது. பிறகு 2050 வந்து 13.3 குறையும் என்று என்னத்துக்காக எதிர்பார்க்கிறீர்கள்? இது ஒரு டேட்டா. இப்ப எங்களுக்கு என்ன நடக்குது? இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள். கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலநிலை சார்ந்த பிரச்சனைகள், அந்த சில சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறுகிய நிலப்பகுதிக்குள்ள தான் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். அ சில டைம்ல யுத்தங்கள் நடக்கிறது. இதன் காரணமாக என்ன செய்யும்? இந்த குடித்தொகை பரம்பல வந்து பாதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இப்ப நீர்வளங்கள் பற்றாக்குறை உருவாகிறது. இப்படியான சந்தர்ப்பங்கள். இப்ப பாருங்க, இந்த ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இப்ப ஈரானுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்னு சொல்லி. இப்ப ஈரான், வடகொரியா போட்டு ஐக்கிய அமெரிக்காவ தாக்குனா, ஐக்கிய அமெரிக்காவுல வாழ விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. இது வந்து உலகப் போராக மாறும்னு சொல்லி சொன்னா, ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில யுத்தம் வரும்னு சொன்னா, அந்த நாடுகளுக்கு இடையில இடப்பெயர்வுகள்ன்றது வந்து இல்லாம ஆக்கப்படும். சொல்ற விளங்கு தானே? இதத்தான் வச்சுக்கொண்டு இத அவங்க பிரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. சரிதானே? ஓகே சார். இத கொடுத்து எழுதலாமா சார்? இப்ப நீங்க இந்த அட்டவணைக்கு முனைப்பான பண்புகள் எழுதும்போது, நீங்க வெளி விஷயங்கள் எழுதாம, இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு தான் எழுத வேணும். இப்ப கூடுனது, குறைந்தது, என்ன நடந்திருக்குது, என்ன போக்குகள் இருக்குது, அந்த விஷயங்கள மட்டும் தான் நீங்க எழுத வேணும் இந்த அட்டவணையில. சரியாவுல? இப்ப ஓகே. இதுவே வேற இப்ப பாருங்க இதுல கேட்டிருக்காங்க. மேலே 2ல் உம்மால் வழங்கப்பட்ட குடித்தொகை பரம்பல் முனைப்பான அம்சங்களுக்கு பொறுப்பான 3 காரணிகள். இப்ப இங்க குடித்தொகை பரம்பல் காரணமா இருக்கிறதுக்குரிய காரணங்கள் எங்க? நீங்க இப்ப குறிப்பிட்டு எழுதலாம். கோப்பான காலநிலைகள், நீர் வசதி பாங்குகள், இல்லையா அரசியல் தலையீடுகள், யுத்தங்கள், இல்லையா இப்படியான விஷயங்கள தான் நீங்க இந்த 3வதுல குடுத்து எழுத வேண்டி வரும். சரியாவுல? ஓகே சார். சார், ஓகே. சொல்லுங்க. லத்தீன் அமெரிக்கா மற்றும் அந்த கரீபியன்ல வந்து திடீர்னு ஒரு மாற்றம் தானே சார்? என்னன்னு சார் சொல்றது? என்னண்டு? லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் இருக்கே தானே சார்? அதுல வந்து 1900ல 4.5 இருந்தது. 2050ல 8.0 எதிர்பார்க்கப்படுது தானே? இப்ப சில சில நாடுகள்ல புள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க என்னன்னு சொல்றது? ஒரு குறிகாட்டி தானே. இப்படி படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வருதென்றால், இந்த நாடுகள் இப்படி நடக்கலாம். இப்ப உதாரணமா அங்க யுத்தங்கள அவங்க பிரதானமா வச்சுக் கொள்ளலாம். இல்ல அங்க இருக்கிற நீர்வளங்கள் ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். அல்லது அபிவிருத்தி திட்டங்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம். அப்படி ஒரு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக் கொண்டு வரும்னா, அங்க சனத்தொகை வரலாம் என்ற ஒரு ஐதேயத்தின் அடிப்படையில அவங்க இப்படி போட்டிருக்கிறதுக்குரிய காரணம். இது ஒரு டேட்டா தான். இது வந்து மாறலாம், அல்லது அப்படியே நிலையாகவும் இருக்கலாம். அல்லது இதை விட குறையலாம், அல்லது இதை விட கூடலாம். இது ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த 2050ஆம் ஆண்டு காலப்பகுதி என்றது. சரியா பிள்ளை? அது வந்து ஒரு நிலையான பண்புகள் என்று சொல்லி நாங்க சொல்லிடலாம் அது. இப்ப இங்க பாருங்க, படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வருது. இங்க 4.5 இருந்தது. இங்க 6.6 இருந்தது. இங்க 8.5 இருந்தது. இங்க வந்து 9.5 மாறலாம். அல்ல அத விடவும் இன்னும் குறைஞ்சும் போகலாம். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இங்க போட்டிருக்கிறாங்க. விலங்குதானே அங்க இருக்கிற பொருத்தமான காலநிலை, ஓப்பான என்னன்னு சொல்றது? ஓப்பான காலநிலை, அங்க இருக்கிற யுத்த நடவடிக்கைகள், கல்வி வசதிகள் இதுகள் தான் அங்க செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணமா இருக்கும். இப்ப திடீரென்று அந்த கல்வி நடவடிக்கையில அதுல மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்பட்டால், அது சடுதியாக குறைவடையக்கூடிய தன்மைகள் வந்து உருவாக்கப்படும். சரியா பிள்ளை? ஓகே சார். ஓகே. அடுத்தது 4வது உலக குடித்தொகை பரம்பலுடன் இணைந்து காணப்படுகிற 4 பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனைகள் சொல்லலாம்? உலக குடித்தொகையுடன் இணைந்து காணப்படுகிற 4 பிரச்சனைகள். உலக குடித்தொகையுடன் இணைந்து காணப்படுகிற 4 பிரச்சனைகள். என்ன சொல்லலாம்? சூழல்ல தரம் இழப்பு. சூழல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுறது, வளங்களை சரியான முறைகள்ல பகிர்ந்தளிக்க முடியாமை, வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கப்படுறது, கல்விகளை பெற்றுக் கொள்வதில் வந்து தாமதம், இன மத குழுக்களுக்கு இடையில முரண்பாடுகள், இதெல்லாம் இந்த சனத்தொகை பரம்பல் ஏற்படுகிற பிரச்சனைகள்னு சொல்லலாம். சொல்லுங்க சார், உள்ள. வறுமை வருமா சார்? வறுமை? வறுமையும் சொல்லலாம், வறுமையும் சொல்லலாம். குடித்தொகை பரம்பல்ல சில இடங்கள்ல வந்து அதிகமாக இருக்கும்னு சொன்னா, அங்க வறுமையும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். வறுமையும் சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு இடையிலான பிரச்சனை? அதான் வளங்களை பகிர்ந்தளிக்கிறது, வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதுவும் வரும். அடுத்த இன மத குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், இதெல்லாம் நாங்க பொதுவாக குடித்தொகை பரம்பலை வச்சுக்கொண்டு சொல்லலாம். சார் சொல்லுங்க தம்பி. சார் இதுல ஆசையால படிப்படியா குறையுதுன்னு சார் சனத்தொகை எங்க? ஆப்பிரிக்கால. ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா ஆ, அதே மாதிரி ஐரோப்பால வந்து குறையுது, ஆப்பிரிக்கால கூடுது சார். அது எப்படி சார் ஒப்பிட்டு என்னண்டு? எழுதுறது?
இப்ப இதைத்தானே சொல்றீங்க. இதுல வந்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வர நிலைமையும் மற்றெந்த நாடையும் ஒப்பிட போறீங்க? ஐரோப்பா ஐரோப்பா ஐரோப்பாவில இதையும் படிப்படியாக குறைவடைந்து கொண்டு வருகிறது தன்மை. அப்ப நீங்க செஞ்சு எழுதலாம். எப்படின்னு சொன்னால் மேற்குறித்த அட்டவணையின்படி விருத்தியடைந்த நாடுகளாக காணப்படுகின்ற ஆப்பிரிக்க கண்டத்தினையும் ஐரோப்பா கண்டத்தினையும் அவதானிக்கும் பொழுது இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு மாறுபட்ட போக்குகளை அவதானித்துக் கொள்ள முடிகின்றது. ஆப்பிரிக்காவினுடைய குடித்தொகை பரம்பலானது ஒவ்வொரு ஆண்டுகளும் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வருகின்ற போக்குகளையும் ஐரோப்பாவில் ஒவ்வொரு ஆண்டுகளும் படிப்படியாக குடித்தொகை பரம்பல்கள் குறைவடைந்து கொண்டு வருகின்ற போக்குகளையும் இங்கு தெளிவான முறைகளில் அவதானித்துக் கொள்ள முடிகிறது என்று எழுதுவீங்க. சரியா தம்பி ஜோன்? சரி, அது தரவு கொடுக்க தேவையில்லையா? என்னண்டு அது தரவு இப்ப இங்க தரவுகளையும் கொடுத்து எழுதலாம். இப்ப எப்படி எழுத போறீங்க? இப்ப நீங்க எல்லா தரவுகளையும் கொடுக்க வேண்டிய தேவைப்படங்கள் இல்லை. இப்ப 1900ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 8.1 பில்லியனாக இருந்த குடித்தொகை பரம்பலானது 2050ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 23.5 வீதமாக உயர்வடையப்பட்டிருக்கின்ற தன்மைகளையும் இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஐரோப்பாவில் 24.7 வீதமாக காணப்பட்ட குடித்தொகை பரம்பலானது அவை 2050 7.7 வீதமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய தன்மைகளையும் இங்கு அவதானிக்க முடிகிறது. அப்படி என்று சொல்லி எழுதுவீங்க. இதை தவிர வேற வெளி விஷயங்கள் எதையும் எடுத்து வச்சு எழுதக்கூடாது. சரிதானே? இதுல இருக்கிற அட்டவணையில் இருக்கிற விஷயங்கள் தான் எழுத வேணும். சரியா ஜோன்? ஓகே சார். ஓகே. இப்ப நீங்க டேட்டாவையும் இந்த தரவுகளையும் கொடுத்து எழுதலாம். இது பொதுப்படையாகவும் கதைக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. கேளுங்க மீரா. சார் நான் சும்மா ஒரு புரிதலுக்காண்டி கேக்குறேன். சார் இப்ப வந்து என்னன்னா பௌதிக புவியியல் லேசா இல்லைன்னா மானிட புவியியல் லேசா சார்? நான் சும்மா ஒரு நார்மல் புரிதலுக்காண்டி கேக்குறேன். இப்ப மானிட புவியியலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பொதுவா எழுதலாம். விளங்குதானே? மானுட புவியியலை பொறுத்த வரைக்கும் நீங்க பொதுவாக ஜெனரலான விஷயங்களை பயன்படுத்தி நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு புள்ளி வழங்கப்படும். ஆனால் பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்விக்கு டிரெக்டா அக்குரேட்டா விட கொடுக்க வேணும். அதான் பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள். உங்களுக்கு 100 வீதம் தெரிஞ்சால் 100 வீதம் எழுதலாம். இல்ல எனக்கு தெரியாது விளங்காது என்று சொல்லி சொன்னா விட்டு போட்டு நீங்க மானுட புவியியல் எடுக்கிறது பெட்டர். ஆனா மானுட புவியியல் பொதுவா ஜெனரலா வச்சு எழுதக்கூடிய தன்மை தான் மானுட புவியியல் இருக்குது. சரியா இல்லையா? சார் இப்போ மானிட புவியியலையும் இப்ப ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக வரைவிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாங்க அப்பயும் அந்த கைட்ல இருக்கிற மாதிரியே அக்குரேட்டா எழுதணுமா? இல்ல எங்களுடைய அந்த கைட போட்டு எங்களுடைய மொழியில எழுதலாமா? இப்ப உங்களோட மொழிநடையில் எழுதுறேன்னு சொன்னா இப்ப என்னன்னு சொல்றது? அந்த விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்கிற அந்த கீவேர்ட்ஸ்கள் அங்க இருக்க வேணும். இல்லாட்டி உங்களுக்கு புள்ளி வழங்க மாட்டாங்க. அந்த ஓம் கீவேர்ட்ஸ் ஓம் சார் கட்டாயம் இருக்க அப்படிதான் வேணும். அப்படிதான். ஓம் அந்த சார் கீவேர்ட்ஸை ஓம் வச்சு சார் போட்டு அப்படிதான். எழுதுனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அங்க புள்ளி வழங்குவாங்க. அதுல மாற்றம் இல்லை. நீங்க அந்த கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அதே மாதிரி நாங்க பௌதிக புவியியலுக்கும் கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி எழுதலாமா சார்? எழுதலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் இப்ப புற விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப அங்க இருக்கிற நில உருவங்களுடைய தோற்றுவாயை நீங்க உங்களோட பொதுவாக உங்களோட மொழி நடையில் எழுதலாம். அதுக்கு புள்ளி வழங்குவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். ஓகே. சரியா பிள்ளைகள்? இப்ப தந்திருக்க சொல்லுங்க. இந்த அட்டவணையிட முனைப்பான அம்சங்கள் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இது என்னென்ன முனைப்பான பண்புகள்னு சொல்லி சொல்ல வேணும்னு கேக்குறீங்களா சகோதரா? ஓ சார். இப்ப இதுல என்ன பிள்ளை? இதுல முதலாவது உயர்ந்த தாழ்ந்த பெருமானத்தை பத்தி கதைக்க போறீங்க. முதலாவது விஷயம். 2வது விஷயம் ஒப்பிட போறீங்க. ஒரு நாடுகளையும் இன்னும் ஒரு நாடையும் ஒப்பிட போறீங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த தம்பி சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவும் படிப்படியாக இது குறைவடைந்து கொண்டு வருகிறது. இது படிப்படியாக கூடிக்கொண்டு வருகிறது. இப்ப உதாரணமா வந்து சொல்றேன்னு சொன்னா பாருங்க எப்படி சொல்ல போறோம் என்றால், பாருங்க மேற்குறித்த அட்டவணையின்படி என்ன சொல்றது, விருத்தியடைந்த நாடுகளை அவதானிக்கும் பொழுது இங்கு காணப்படுகின்ற குடித்தொகை பரம்பலானது ஒவ்வொரு ஆண்டுகளும் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு வருகின்ற போக்குகளை அவதானிக்க முடிவதுடன் விருத்தியடைந்த நாடுகளில் குடித்தொகை பரம்பலானது மெதுமெதுவாக குறைவடைந்து கொண்டு வருகின்ற போக்குகளையும் இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதாவது விருத்தியடைந்த நாடுகளில் 1900ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 69.9 வீதமாக காணப்பட்ட குடித்தொகை பரம்பல் 2050 86.7 வீதமாக காணப்படுகிறது. அதே போல விருத்தியடைந்த நாடுகளில் 30.1 வீதமாக காணப்பட்ட குடித்தொகை பரம்பல் 2050 13.3 வீதமாக குறைவடைந்திருக்கின்ற போக்குகளையும் அவதானிக்க முடிகிறது. இது முதலாவது பாயிண்டா சொல்லுவீங்க. இதை நான் எத்தனை தரம் சொல்லி தந்தேன். அதான் நான் சொல்லி தந்ததுக்கு பிறகு நீங்க அதை எடுத்து எழுதணும் பிள்ளைகள். ஏஎல்ன்றது மினக்கேடு தான். நீங்க மினக்கெடாம மார்க்ஸ் எடுக்க மாட்டீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இருந்து நான் சொன்னதுக்கு பிறகு அது எனக்கு விளங்கிட்டு தானே நான் எழுதுவேன் என்ற கேஷுவலா போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. திருப்பி இன்னொரு அட்டவணை வரும்போது கஷ்டப்படுவீங்க. திருப்பி 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 எடுத்து அதை செய்து செய்து பார்த்து பார்த்து நீங்க உங்களை பிராக்டிகல் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா எழுதி கொள்ளக்கூடியமா இருக்கும். கேளுங்க சங்கரா. சார்
சார் ஆசியாவோட குடித்தொகை பரம்பல் கூடி குறைந்த ஒரு சீரற்ற தன்மையில அதையும் எழுதலாம். அதுங்கிறேன். இப்ப ஆசியாவை பொறுத்த வரைக்கும் குடித்தொகை பரம்பல்ல ஒரு நிலையற்ற தன்மைகள் காணப்படுகின்றமை. இப்ப குறிப்பாக 1900ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 57.3 வீதமும், 1950ல் 55.6 வீதமும், 2000 ஆண்டில் 60.5 வீதமும், 2050ல் 50 ஒரு நிலையற்ற தன்மைகளை இந்த ஆசியா கொண்டிருக்கிற குடித்தொகை பரம்பரை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை நீங்க எழுதலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. சரிதான். அதே போல வட அமெரிக்காவையும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது. சார் சொல்லுங்க. இதுல வந்துகிட்டு ஒவ்வொரு ஆண்டுகளையுமே குறிப்பிட்டு எழுதணுமா? இல்ல. குறிப்பிட்டு எழுதுறது இல்ல. ஒப்பிட்டு எழுத வேணும். இப்ப பாருங்களேன். ஆ ஒன்றோடு ஒன்று ஒப்பிடணும் பிள்ளைகள். இப்ப முதலாவது உயர்ந்த பெருமானம், தாழ்ந்த பெருமானத்தை பத்தி கதைக்க வேணும். இதுல எது உயர்ந்த பெருமானம், எது தாழ்ந்த பெருமானமா இருக்கிறதுன்றத வச்சுக்கொண்டு கதைக்க வேணும். 2வது அது எப்படி அந்த போக்குகள் காணப்படுகிறது என்றதை வச்சுக்கொண்டு எழுத வேணும். 3வது மட்டம் தட்டி கதைக்கலாம். இப்ப ஒரு பெருமானத்துல கூடுதலாக போகுது, ஒரு பெருமானத்துல குறைவாக போகுதுன்னு மட்டம் தட்டி கதைக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய அட்டவணைக்கு உங்களுக்கு விடையெல்லாம் தந்திருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரே பாங்காக இருக்கும். இப்ப இந்த ஒசானியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2 ஒரே விதமாக இருக்குது. அப்ப நீங்க சொல்லும்போது எழுதுவீங்க, ஒசானியா கண்டத்தினை மேற்குறித்த அட்டவணையின்படி ஒசானியா கண்டத்தினை அவதானிக்கும் பொழுது 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் ஒரே அளவான குடித்தொகை பரம்பலை கொண்டிருக்கிற தன்மைகளை அவதானிக்கலாம். அதாவது 2 ஆண்டுகளிலும் சைவரசம் 5 விதமான குடித்தொகை பரம்பலை நடைபெற்றிருக்கின்ற போக்குகளை இங்கு அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது சொல்லி எழுதுவீங்க. அந்த அட்டவணையை பார்த்து நீங்க படி எழுதுனீங்கன்னா சரி. சார் சார் சொல்லுங்க. அதுக்கு மந்தமான வளர்ச்சி போக்குன்னு சொல்லி எழுந்தானே ஏன் எதுக்கு ஒசானியா தீவுக்கு. ஓ ஒசானியாவுக்கும் எழுதலாம். இப்ப ஏனைய இதுகளை விட ஒரு மந்தமான போக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நீங்க ஒசானியாவுக்கும் எழுதலாம். அதுவும் பிரச்சனை இல்லை. இப்ப என்னது ஆசியாவிடம் ஒப்பிடும்போது ஒசானியாவானது ஒரு மந்தகதமான போக்குகளை கொண்டிருக்கிற போக்குகளை நீங்க அதுவும் ஒப்பிட்டு எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. சார் சொல்லுங்க. நாங்க விருத்தி அடைந்து வரும் உலக நாடுகளையும் விருத்தி அடைந்த நாடுகளையும் கொடுத்து எழுதிடுவோம் தானே சார். அதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒப்பிட்டா பரவாயில்லையா? இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல பிள்ளைகள். இது என்னன்னு சொன்னா, இந்த அட்டவணையை பார்த்து நீங்க எப்படி எழுத வேணும். இந்த ஒவ்வொரு நாடுகள் எப்படி இருக்குது, இந்த விருத்தி அடைந்த நாடுகள் எப்படி இருக்குது, நீங்க ஒவ்வொரு நாடுகளையும் ஒப்பிட்டு காட்டி எழுதுனீங்கன்னா சரி. அந்த தரவுகளையும் அந்த டேட்டாக்களையும் ஒப்பிட்டு காட்டினாலும் உங்களுக்கு இங்க புள்ளிகள் வழங்குவாங்க. இதுல புள்ளிகள் குறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க எதுக்கு விடையை எடுத்து எழுதுனாலே உங்களுக்கு அங்க புள்ளிகள் தான் வழங்குவாங்க. குறைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் எதுவும் இதுல இருக்காது. நீங்க கொடுக்குறது அதுக்குரிய விடையாகவும் இருக்கும். சொல்லுங்க. இந்த 4வது கொஸ்டினுக்கு முதியோர் சார்ந்த பிரச்சனை வருமா? குடித்தொகை பெரம்பலோடு காணப்படுகின்ற 4 பேர் இல்ல. முதியவர்கள் இங்க எங்களுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்தாது. அங்க சுகாதார மருத்துவ வசதிகள் இருக்கிறதால தான் குடித்தொகை அதிகமாக இருக்கிறதோ முதியவர்கள் இங்க வராது. பெரம்பலுக்கும் முதியவருக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. பலங்கள் தான் இங்க முக்கியம். அதாவது பௌதிக காரணி மானட காரணிகளை வச்சுக்கொண்டுதான் நீங்க இதுக்கு பிரச்சனைகளை வச்சு தீர்மானித்து எழுத வேணும். இங்க முதியவர் கருவள வீதம் சிசுமரண வீதம் என இதுக்கு பிரதான செல்வாக்கு செலுத்தாது. சரியா பிள்ளை? கேளுங்க மீன்ல. சார் இப்ப 4வதுக்கு கல்வி பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. அது எந்த விதத்துல சார்? என்னென்ன கல்வி பிரச்சனை அடிப்படையா இப்ப உதாரணமாக மானிட காரணிகள் குடித்தொகை பரம்பல்ல செல்வாக்கு செலுத்துறதுல முதலாவது பிள்ளைகள் இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நீங்க படிக்க வேணும். பரம்பலண்டா என்ன, பரம்பலுக்கு காரணம் என்ன, அது எப்படி என்ன பிரச்சனையை சந்திக்கும், வளர்ச்சிண்டா என்ன, வளர்ச்சி எப்படி தீர்மானிக்கப்படுது, வளர்ச்சிக்குரிய காரணம் என்ன, வளர்ச்சிக்குரிய பிரச்சனை என்ன, அந்த கேட்டகரியில படிச்சு வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு கேள்விகளுக்கு விட எழுத கூடமா இருக்கும். சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு அந்த செகண்ட் பாட்டில் ஒரு பேப்பர்களை போட்டு நான் உங்களுக்கு அந்த அதுக்குரிய விஷயங்களை தருவேன். பரம்பலண்டா என்ன, பரம்பல்ல இருக்கிற காரணிகள், பரம்பலை தீர்மானிக்கிற காரணி என்ன, பரம்பல்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு நோட்டா தருவேன். சரியா மேனிலா? ஓகே சார். சொல்லுங்க சார். இப்போ நாங்க என்ன சொல்றது, இப்ப இதே கேள்விக்கு சார் நாங்க விருத்தி அடைந்து வரும் உலகம் அப்புறம் விருத்தி அடைந்து வந்த உலகம் அந்த அந்த மாதிரி நாங்க எழுதும்போது சார் அவங்க அந்த என்ன சொல்ற அந்த அட்டவணை பார்த்தே எழுதும் போது விருத்தி அடைந்து வந்த உலகத்துக்கு இதுதான் காரணம், இது அப்புறம் விருத்தி அடைந்த காரணம் காட்டி எழுதுறது இல்ல. இது பிழை. நீங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிழைதான் போடுவாங்க. நீங்க அந்த அட்டவணையில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் குறிப்பிட வேணும். இதுக்கு இப்ப என்னன்னு சொல்றது இங்க கல்வி அறிவு வீதம் அதிகமாக இருக்கிறதால இங்க அப்படி எல்லாம் எழுதக்கூடாது. அதெல்லாம் பிழை. நீங்க அப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னா வெட்டி போட்டுருவாங்க. அப்படியான செட் அதைத்தான் பிள்ளை சொல்றேன். இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு அந்த அட்டவணைக்கு விட எழுத தெரியாம தான் அந்த புள்ளிகளை குறைய எடுக்கிறது. இப்ப நீங்க உதாரணமா விருத்தி அடைந்த நாடுகளில் அதிகளவான குடித்தொகை பரம்பல் காணப்படுகின்றமையினால் இங்க கல்வி அறிவு வீதங்களும் அடுத்த சுகாதார மருத்துவ வசதிகளும் இப்படி எல்லாம் உங்கள்ட்ட அங்க கேள்வி வைக்கல. இது ஒரு பாமர மக்களுக்கு விளக்கக்கூடிய மாதிரி தான் இந்த அட்டவணை இருக்கும்.
சரி, அந்த அட்டவணையில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்க எடுத்து கதைக்க முடியும் இல்லையா? தேவையில்லாத விஷயத்தை நீங்க கதைக்க கூடாது. சரியா இல்ல? ஓகே சார். அந்த அட்டவணையில் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் நீங்க எடுத்து கொடுத்து எழுத வேணும். உங்களுக்கு அடுத்த கேள்வியா தான் கேட்பாங்க. இந்த பரம்பரை செல்வாக்கு செலுத்தின காரணி என்ன? அப்படி கேட்கும்போது தான் நீங்க அதுக்கு அந்த காரண காரியங்களை வச்சு எழுத வேணும். அந்த நாட்டில என்ன காரணம் அப்படி இப்படியான விஷயங்களை வச்சு கொண்டு எழுத வேணும். சரிதானே? ஓகே சார். முனைப்பான அம்சங்களுக்கு அப்படி எழுதக்கூடாது. நீங்க ஸ்கூலுக்கு வலிக்கிறாங்க வலிக்கிடுங்க. அப்படி முனைப்பான அம்சங்களுக்கு எழுதக்கூடாதா? ஓகே, ஓகே, ஓகே ஓகே. சார். இல்ல நான் சும்மா டவுட் தான் கேட்டேன். சரி, சரி. பிரச்சனை இல்ல, பிரச்சனை. நீங்க அப்படி எழுதக்கூடாது. சரியா மீரா? ஓகே சார். கண்டிப்பா, ஓகே, கண்டிப்பா சார். ஓகே, ஓகே பிள்ளைகள். மற்றதுல நைட் கிளாஸ்ல தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோமே. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே.